குடும்பமாய் சந்தோஷமாய் நீங்கள் வாழ வேண்டும். நானும் பாஸ்டர்மாவும் வியாழக்கிழமை இங்கேருந்து ஒருத்தர் சுகம் இல்லை, அவங்கள போய் பார்க்க போகும்போது காரில் ஏறின உடனே பாஸ்டர்மாட்ட சொல்லிட்டே போனேன், இன்னைக்கு ஆண்டவர் தந்த வசனமே இதாம்மா, இதை நான் போட்டு விட்ருக்குறேன், நீ எடுத்து வாசி அப்படின்னு வாசித்துக்கிட்டு அந்த குடும்பத்தை குறித்தே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் ஆலோசித்துட்டு கொண்டே போனோம். அங்கே போனோம், அந்த அம்மாவையும் ஐயாவையும் பார்த்தோம். அந்த அம்மா ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை, நம்ம பாஸ்டர் வீணோ அவருடைய தாயார் முடியாமல் இருக்கிறாங்க. சாப்பாடு உள்ளே போகலை, இளநீ மட்டும் 2-3 சொட்டு உள்ளே போகுது அப்படின்னாங்க. பார்க்கறதுக்கு போனோம். கொஞ்ச நேரம் இருந்து பார்த்து அந்த அம்மாவுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு பின்பு அந்த ஐயா பாஸ்டர் சேவியர் ஐயாவோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பாஸ்டர் அம்மாவும் என் கூட வந்து கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் அவங்கள்ட்ட கலந்துக்கிட்டு பேசும்போது அவர்கள் குடும்பத்தை குறித்து தான் பேசினாங்க. நாங்கள் எதை ஆலோசித்துட்டு போனோமோ அதை குறித்து தான் எங்களிடத்தில் என்ன செய்தார்கள், பேசினார்கள். அப்போ எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனம் உண்மை, அதை சபையில் வைக்க போகிறதும் உண்மை. ஏன்னா 2 பேருடைய மனசில் அதை என்ன செஞ்சிச்சு, ஒரு மனமாய் காணப்பட்டுச்சு. அப்படி வரும்போதும் அதை குறித்து தான் நாங்கள் பேசி கொண்டு வந்தோம். எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்கிறது? இந்த வசனத்தை வாசிங்களா. உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். Deuteronomy chapter 12 verse 7. அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த புருஷன் மேலே நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவியின் மேலே நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் மேலே நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த 3ம் கலந்தது தான் ஒரு குடும்பம். இதுதானே, இந்த 3ம் கலந்தது தான் ஒரு குடும்பம். புருஷன், மனைவி, பிள்ளைகள், அது குடும்பம். இந்த குடும்பத்தின் மேலே இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான காரியத்தை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். குடும்பம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நாட்கள் வேகமாய் வளர வளர குடும்பத்தில் பிரிவினைகள் காணப்படுகிறது, குடும்பத்தில் சச்சரவுகள் காணப்படுகிறது. குடும்பம் அந்த அளவுக்கு நீட்டா இல்லை. ஆனால் தேவன் விரும்புகிறது, இயேசுவே ஒரு குடும்பத்தை உருவாக்கும்படியாக தான் அவர் மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் மணவாளனாய் வருவார், நாம் மணவாட்டியாய் மேலே என்ன செய்வோம், போவோம். அப்போ அங்கே என்னது உண்டாகிறது? குடும்பம். குடும்பம் 3 விதமான குடும்பங்கள் உண்டு. ஒன்று மாம்சீக பிரகாரமான குடும்பம், 2வது சபை ஒரு குடும்பம், 3வது பரலோகத்தின் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர்கள். ஆகினால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே நீங்கள் புசித்து, அதனால்தான் வருஷத்துக்கு ஒருக்கா எப்படியாவது ஆகாரம் கொடுக்கணும்னு நம்ம விரும்புதோம். எங்க புசிக்கணுமா சொல்லுங்க? கர்த்தருடைய சந்நிதியில என்ன செய்யணுமா? புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. நமக்கு இன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறதா? இந்த வசனத்தை தேவனாகிய கர்த்தர் வியாழக்கிழமை காலையில் நான் எழும்பின உடனே எனக்கு கொடுத்தாரு. 4:30 மணிக்கு எழும்பி
4:30 4:45 எழும்பி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை கொடுத்தார். இந்த வசனத்தை கொடுத்த உடனே உங்களுக்கு போட்டு விட்டேன். மீண்டும் நான் ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை நீ சபையில வை என்கிறதான ஒரு ஏவுதல் இருதயத்தில் காணப்பட்டுச்சு. ஏவுதல் இருதயத்தில் காணப்பட்டுச்சு. அப்போ அதை குறித்து நாங்கள் போகும்போது டிஸ்கஸ் பண்ணோம், வரும்போதும் டிஸ்கஸ் பண்ணோம். அங்கே இருக்கிற ஐயாவும் இந்த வார்த்தையை தான் என்ன செய்தார்கள், அவர்கள் எங்களோடு கூட பேசினார்கள். குடும்பத்தை குறித்து வேற எந்த காரியத்தை குறித்து அவங்க பேசல. அப்பந்தான் அந்த சபையில் இருக்கிற ஒரு அம்மா அவங்களுக்கு உதவியா இருக்கிறார்கள். அவர்கள் பாஸ்டர் வினோ அவர்களை பார்த்து கேட்டார்களா, ஐயா யார் வந்தாலும் 5 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல ஸ்தோத்திரம் போட்டு அனுப்பிடுவாங்க, இந்த ஊழியக்கார்ட்ட மட்டும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்களே என்ன அப்படின்னாங்க. எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், நம்முடைய ஆவி ஒன்றுபட்டு செயல்படும் போதுதான் அங்கே அற்புதங்கள் சந்தோஷங்கள் உண்டாகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க குடும்பத்துல எப்படி இருக்கிறீங்க? என் கேள்வி அதுதான். புருஷன் மனைவிக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்கிறீர்களா? சபையில சந்தோஷமா இருக்கிறீர்களா? ஏனென்றால் சந்தோஷம் இல்லாவிட்டால், சமாதானங்கள் இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் போக முடியாது. உறுதியாய் சொல்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனுடைய நீதியால் நிறைந்திருக்கிறதான நீதியான ஸ்தானமா என்ன செய்கிறது, இருக்கிறது. சமாதானம் நிறைந்தது. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? சமாதானம் நிறைந்தது. ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த பூலோகத்தில் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார்னா, இந்த குடும்பத்துக்குள்ள பரலோகத்தின் குடும்பத்தை உள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா. இந்த குடும்பத்துக்குள்ள என்ன குடும்பத்தை கொண்டு வரணும் சொல்ல மாட்டீங்களா? பரலோகத்தின் குடும்பத்தை உள்ள என்ன செய்யணும், கொண்டு வரணும். பரலோகத்தின் குடும்பத்தை உள்ள கொண்டு வருவதற்கு சாத்தான் விட மாட்டான். சாத்தான் என்ன செய்ய மாட்டான். அவனு லேஸ்பட்ட ஆள் நினைக்கீங்களா? உங்களை காட்டிலையும் என்னை காட்டிலையும் வேதாகமத்தை ஆதி அகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கரைத்து குடித்தவன். இயேசுநாதர்ட்டே வசனத்தை சொல்லுதான், நீர் மேலே இருந்து கீழே குதியும், ஏனென்றால் தேவ தூதர்கள் உம்மை கரங்களில் என்ன செய்வார்கள். அப்போ இயேசுவிடத்திலே அவன் வசனத்தை சொல்லி இயேசுவையே மடக்க நினைத்தான் என்றால், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு என்னென்ன வார்த்தையை சொல்ல வேண்டுமோ அவ்வளவற்றையும் அவன் சொல்லுவான். அப்பொழுதுதான் நாம் சொல்ல வேண்டும், அப்பாலே போ சாத்தானே என்று நாம் சொல்லி அவனை கடிந்து கொண்டு நாம் தொடர்ந்து கர்த்தருக்குள் வளர வேண்டும். அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்த பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னார். பேதுருவை பார்த்து சொல்லல, பேதுருவுக்குள் தேவையில்லாமல் கிரியை செய்த ஆவியை குறித்து. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை என்ன செய்கிறாய், சிந்திக்கிறாய் என்று சொல்லி உடனே கர்த்தர் கடிந்து கொண்டார். அதே போல சில நேரங்கள்ல குடும்பத்துல கடிந்து கொள்ளக்கூடியதான காரியத்துக்கு என்ன செய்யணும், கடிந்து கொள்ள வேண்டும். நேற்றைக்கு ஒரு சம்பவம். மனோ திடீர்னு வந்தான், ஆமா கொய்யாக்காய் சாப்பிட்டீங்களே, இந்த வாரம் சாப்பிடலடா அப்படின்னாப்புல. உடனே பாஸ்டமா சொன்னாங்க, ஒரு சின்ன கொய்யாப்பழம் கிடந்துச்சு, அதை நான் சாப்பிட்டுட்டேன். இதுவரைக்கும் எனக்கு தராம அவங்க சாப்பிட்டதில்லை, அன்னைக்கு அது சின்னதா இருந்ததுனால சாப்பிட்டேன். நாங்க உடனே சொன்னேன், ஏதேன் தோட்டத்தில் இதாண்டா நடந்துச்சு. உடனே சொன்னேன், ஏதேன் தோட்டத்தில் இதான் என்ன செய்துச்சு நடந்தது. குடும்பம் ஆண்டவர் ஆரம்பித்ததான குடும்பத்துல ஆசீர்வாதங்கள் உண்டாயிற்று. தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே இருந்தது. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததான யாவுக்காகவும் நீங்களும் உங்க குடும்பத்தாரும் என்ன செய்யணும், ஆண்டவர் செய்ததான எல்லாவற்றுக்கும் சந்தோஷம் தான் படணுமே தவிர துக்கப்படக்கூடாது. கரம் எடுத்து சொல்கிறேன், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக, அது உங்களுக்கு பிடித்ததோ பிடிக்கவில்லையோ, நாமளும் அப்படி மாறிட்டேன், எனக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ, ஆண்டவர் செய்த எல்லாவற்றிற்காகவும் தினமும் 2 நேரம் ஆண்டவருக்கு குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. நீங்களும் சந்தோஷப்படணும். நீங்களே என்ன செய்யணும், ஆண்டவர் உங்களுக்கு தந்த எல்லாவற்றிற்காக, நல்ல பிள்ளைகளுக்காக,
நீங்க சந்தோஷப்பட சந்தோஷப்பட உங்களுடைய குடும்பம் வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்க துக்கப்பட துக்கப்பட அந்த குடும்பத்தின் வளர்ச்சி என்ன செய்யும்? அப்படியே நின்றுவிடும். நான் குறையும் என்று சொல்லவில்லை, அது குறைந்து போகும் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான சகல நன்மைகளுக்காக, சகல விதமான காரியத்திற்காக நீங்க சந்தோஷப்படும் போது, ஏன்னா குடும்பத்தில் நான் உள்ளதை சொல்றேன், நான் ஒரு குடும்பஸ்தனா இருக்கிறதுனால சொல்றேன், இங்கேயே குடும்பத்தின் பிள்ளைகளா இருக்கிறதுனால சொல்றேன், நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய அளவுக்கு நிகழ்வுகள் நடக்காது. ஒத்துக்கொள்ளுதீங்களா? நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய அளவுக்கு என்னது நடக்காது? நிகழ்வுகள் நடக்காது. நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். நம்மை சந்தோஷப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை சந்தோஷப்படுத்துகிற கிறிஸ்து நமக்குள்ள என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகினாலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான, நம்ம குறைவுகளை நினைக்க கூடாது, நிகழ்வுகளை நினைக்க கூடாது. ஒன்னே ஒண்ணு மட்டும் நினைக்கணுமா? உங்கள் தேவன் உங்களை, சொல்லுங்க, உங்களை எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும். அப்போ 6 மணி நாட்கள்ல நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன், பாடலை பாடும்போது சொன்னேன், வறுமை வயிறு, யாருடா சோறு தரமாட்டா, யாருடா கஞ்சி தரமாட்டா அப்படின்னு இந்த வயிறு காத்துட்டு இருந்த நாட்கள்ல இயேசுதான் எனக்கு ஆகாரத்தை கொடுத்தார். இயேசுதான் எனக்கு ஆகாரத்தை கொடுத்தார். எத்தனையோ நாட்கள். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நீ சந்தோஷப்படும்படியாக. சாத்தான் எப்பொழுதுமே நம்மளை துக்கத்திலேயே வச்சிருப்பான், இயேசுநாதர் எப்பொழுதும் சந்தோஷத்திலே வைத்திருப்பார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்போ வாங்க என் பாயிண்ட்டுக்கு. நீங்க சாத்தானோடு இருக்கிறீர்களா, இயேசுவோடு இருக்கிறீர்கள்? இயேசுவோடு இருந்தா என்ன நடந்தாலும் அதுல சந்தோஷமா இருக்கணும். சாத்தானோடு இருந்தா என்ன நடந்தாலும் துக்கமாகவே இருக்கணும். ஏன்னா இப்ப நான் அந்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாட்கள் போக 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 அதை கற்றுக்கொள்ளும்படியான ஒரு கற்றுக்கொள்ளும்படியதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். எல்லாமே நமக்கு சாதகமாய் இருக்கும், எல்லாமே நமக்கு அனுகூலமாய் இருக்கும் என்று நினைப்பது தவறு. எல்லாம் எப்படி இருந்தாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதான் அவர் சொல்கிறார், சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்? உலகம் நம்மளை துக்கப்படுத்தும், சகலமும் நம்மை துக்கப்படுத்தினாலும் கிறிஸ்து நமக்குள் இருக்கும் வரைக்கும் நாம் சந்தோஷமா இருக்கலாம். ஒத்துக்கொள்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் வரைக்கும், இயேசு நமக்குள்ள இருக்கும் வரைக்கும், இயேசு நமக்குள் இருக்கும் வரைக்கும் நமக்கு என்னது இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். ஆகினால சந்தோஷத்தை கெடுக்குகிறதான 3 காரியங்கள், சந்தோஷத்தை பெருக செய்கிறதான 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஒன்று, குடும்பம் சந்தோஷமாய் இருக்க காணப்படாத 3 குணங்கள். ஒன்று, இச்சை. வேதாகமத்தில் இருக்கு. சில வசனங்களை உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்கிறேன். இச்சை. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க ஆகான் என்கிறதான ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் இச்சித்து சில பொருட்களை எடுத்ததுனால அவனுடைய குடும்பம் மட்டும் பாதிக்கப்படல, தேசமும் என்ன செய்யப்பட்டது? பாதிக்கப்பட்டது. நம்முடைய குடும்பத்தில் இச்சைகள் வரக்கூடாது. எது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, கர்த்தர் தந்தவைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒருத்தர் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. அப்ப இச்சை இருக்குன்ற அர்த்தம், இச்சை இருக்கின்ற அர்த்தம். கர்த்தர் தந்தவைகளுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் தந்தவைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும்போது இன்னும் கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். நாம் இச்சித்து ஒன்றை பெறுவதை காட்டிலையும் கர்த்தரால் நமக்கு தருகிறதுதான் ஆசீர்வாதமாக என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா. அதனால இச்சை நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆகான் இச்சித்து எடுத்தான், குடும்பம் பாதிக்கப்பட்டது. குடும்பம் என்ன செய்யப்பட்டது? நான் எப்போதுமே சொல்லுவேன், நீங்க மற்ற குடும்பத்தை உங்க குடும்பத்தோடு கம்பேர் பண்ணாதீங்க. அதுதான் இச்சை.
உங்களுக்கு எது தேவையோ அதை உங்களுக்குள் இருக்கும் இயேசு அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தித்து நடத்துவார். அல்லேலூயா. அந்தந்த நேரத்தில் கர்த்தர் சந்தித்து என்ன செய்வார்? நடத்துவார். பாருங்களா, நேற்றைக்கு நடந்த இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். ரெக்கார்டிங் பண்ணி முடித்தாச்சு. அந்த கீபோர்டு கொஞ்சம் டிஸ்பிளே ப்ராப்ளம். ஒரு 3 பேருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். 3 பேரும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டு. இந்த கீபோர்டை ரிப்பேர் பார்க்கணும்னா 30,000 ரூபா வருமா? அந்த டிஸ்பிளே மட்டும் பார்க்கறதுக்கு எவ்வளோ வருமா? 30,000 வருமா? அப்போ ஒரு பாஸ்டர் சொன்னார், நீங்கள் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடலாமா அப்படின்னாரு. அப்கிரேட் பண்ணுன்னா 1,00,000 1,20,000 வரைக்கும் தேவைப்படுதப்பா அப்படின்னு. என்னன்னா வேற கீபோர்டை வாங்கிற இதுக்கு ஈக்குவலான ஒரு கீபோர்டு வந்து Yamaha PSR SX 920 தான் இப்போ வருதான். இதுக்கு ஈக்குவலான கீபோர்டு நான் இச்சிக்கல. நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு தருவார், நான் வாங்குவேன். அல்லேலூயா. இதை சமாளிப்பதற்கு வேற ஏதாவது ஐடியாக்கள் இருக்கா? இதை சரி பண்ணுவதற்கு வேற ஏதாவது இருக்கா? கொஞ்ச நாள் பொறுங்க பாஸ்டர், நீங்க பார்த்து சொல்லதான் இருக்க. ஏன்னா இந்த பொருளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஷிப்பும் கிடைப்பது இல்லை. எதையுமே நாம் இச்சிக்க கூடாது. வாசிங்க அந்த வசனத்தை. 7ஆம் அதிகாரம், யோசுவா 7ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது ஆகான் யோசு, ஏன்னா இப்போ பெரிய ஜெயத்தை இஸ்ரவேல் குடும்பம் ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டாடணும். உங்க வீட்டில் நடந்ததான எல்லா காரியத்திற்கும் நீங்க ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டாடணும், ஜெயத்தை கொண்டாடணும். அந்த ஜெயத்தை கொண்டாடாதபடிக்கு இந்த ஆகானுடைய குணம் நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. கொண்டாடக்கூடாதபடிக்கு இந்த ஆகான் செய்தது என்ன? பிரதித்திரமாக மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன். ஒன்னு, கொள்ளையில நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும், 200 வெள்ளி சேக்கலையும், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். குடும்பத்துல காணப்படாத குணங்கள் ஒண்ணுன்னா இச்சை இருக்கவே கூடாது. என்னது இருக்கக்கூடாது? இச்சை இருக்கவே கூடாது. அந்த இச்சையினால இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை நான் எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல, இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் அதை என்ன செய்திருக்கிறேன்? புதைத்திருக்கிறது. வெள்ளியும் அதன் அடியில் என்ன செய்கிறது? இருக்கு. யோசுவா உடனே ஆட்களை அனுப்பி அவலத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றா, நீ எங்களெல்லாம் கலங்க பண்ண, இப்போ கர்த்தர் உன்னை, இந்த வசனத்தை வாசியுமா. அப்பொழுது யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் இன்று உன்னை கலங்க பண்ணுவார் என்று அவன் சொல்லுகிறான். சொல்லி, பாதிப்பு அவனுக்கு மட்டுமல்ல, அவன் செய்த பாவத்தினால் அவனுக்கு மட்டும் பாதிப்பல்ல, அவன் குடும்பம் முழுவதுக்கும் பாதிப்பு. அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு. குடும்பம் முழுவதுக்கும் பாதிப்பு. நமக்குள்ள இச்சை என்கிறதான ஒரு பாவம் இருக்கும் என்றால், அந்த இச்சை என்கிற பாவம் அந்த ஆகான மட்டும் அழிக்கல, அவனுடைய மனைவியை மட்டும் அழிக்கல, அவனுடைய குமாரத்துகள் எல்லாரையும் என்ன செய்து விட்டது? அழித்து விட்டது. நாம் சந்தோஷமா இருப்பதற்கு இச்சைகள் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்க. நான் அடிக்கடி சொல்வேன், மற்றவர்களை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. அவர்களை நாம் கம்பேர் பண்ண வேண்டாம். கர்த்தர் அவரவர்களுக்கு அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை தான் கொண்டு வருகிறாரே தவிர, எனக்குரிய பலனை உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை, உங்களுக்குரிய பலனை எனக்கு கொடுக்க போகிறது இல்லை. அவங்களுக்குரியது. ஒன்று, இச்சையாதிருங்கள். 2வது, தேவனையும் பிறரையும் வஞ்சிக்கிறதான குணம் இருக்கக்கூடாது. என்ன குணம் இருக்கக்கூடாது?
வஞ்சிக்கிறதான குணர் அனனியா சப்பிராலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. பாருங்க, குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லுதீங்க அப்படின்னா, நீங்க உங்க மனைவியின் இடத்துல பொய் சொல்லல, உங்க புருஷன் இடத்துல சொல்லுங்க. யார் இடத்துல பொய் சொல்றீங்க? யார் இடத்துல பொய் சொல்லுங்க? தேவனிடத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினிடத்தில் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். சாத்தான் உங்களை என்ன செய்கிறான்? வஞ்சிக்கிறான். பரிசுத்த ஆவியினிடத்துல. நான் எப்பொழுதுமே சொல்வேன், நான் பாஸ்டர்மாவை ஏமாத்தினா நான் தான் ஏமாளி, அவங்க என்னை ஏமாத்தினா அவங்க தான் ஏமாளி. ஏன்னா எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியின் தேவன் இருக்கிறார். நான் பொய் சொன்னால் நான் யார்கிட்ட பொய் சொல்றேன்? கவனிக்க மாட்டேங்கீங்களா? குடும்பம் சந்தோஷமா இருப்பதுக்கு நான் சொல்லுதேன். பரிசுத்த ஆவியின் இடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? வஞ்சித்து ஒருவருக்கு ஒரு உண்மையா இராதபடிக்கு சாத்தான் வஞ்சிக்கிறதான ஒரு காரியம். பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில போகும்போது உண்மையாய் போக வேண்டும். எங்க போறீங்களோ அங்கதான் போகணும். காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு கட்டடிச்சுட்டு பீஜில உட்கார்ந்து பேசினா உன்னை நீயே வஞ்சித்துக்கிடுத. வேலைக்கு போறவர்கள் வேலைக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு வேற எங்கேயாவது போனா அது உங்களையே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வஞ்சிக்கிறீர்கள். இரண்டாவது, வஞ்சிக்கிறதான கோணம் நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது இருக்க. உங்க குடும்பத்துல யாரையும் வஞ்சிக்க கூடாது. யாரையும் என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்க கூடாது. இங்க வஞ்சித்ததுனால என்ன நடந்துச்சு? அனனியா சப்பிராளுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய குடும்பம் சந்தோஷமா இருப்பதற்கு 1, இச்சை இருக்கக்கூடாது. 2, வஞ்சிக்கிறதான அனுபவம் இருக்கக்கூடாது. 3, உங்க குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்கிற எந்த ஒரு ஆலோசனைக்கு உட்படக்கூடாது. ஏன்னா சில நேரங்கள்ல இன்னைக்கு இருக்கிறதான காரியம் என்ன அப்படின்னா, நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சாத்தான் உங்களோடு நெருங்கினவர்கள் மூலமா வந்து அவன் கிரியை செய்து உங்க சந்தோஷத்தை கெடுத்துருவான். சந்தோஷத்தை என்ன செஞ்சிருவான்? கெடுத்துருவான். இப்ப நானும் பாஸ்டமாவும் சந்தோஷமா இருக்கு. இத பார்க்கிறதான சாத்தான் வேற மனுஷன் இல்ல. சாத்தான் இதை பார்த்துக்கிட்டே இருப்பான். இவங்களுக்குள்ள என்னத்தை போட்டா, எந்த ஒரு காரியத்தை கொண்டு போட்டா இவங்களுக்கு சந்தோஷ கேடு வரும்னு அவன் சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப அதை யார் மூலமா போடணும்? பாருங்க, ஏதேன் தோட்டத்துல பாவத்தை உண்டு பண்ணுவதற்கு சாத்தான் யாரை உபயோகப்படுத்தினான்? சர்ப்பத்தை என்ன செய்தான்? உபயோகப்படுத்தினான். ஏன்னா ஆதாம்கிட்ட போய் ஏவாளை சொன்னா நம்ப மாட்டான், ஏவாள்கிட்ட போய் ஆதாம சொன்னாலும் நம்ப மாட்டான். இடையில ஒண்ணு வந்து நிற்கு பாருங்க. இந்த இடையில வந்து நிற்கிறதுக்கு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய சந்தோஷத்தை, குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்கிற எந்த ஆலோசனைக்கு எவரா இருக்கட்டும், நான் உள்ளதை சொல்றேங்க, நீங்களும் உங்க மனைவியும் நீங்களும் பண்ணுகிற ஆலோசனை காட்டிலையும் இன்னொரு பெரிய ஆலோசனை நீங்க சந்தோஷமா இருக்கும்படி யாரும் கொடுக்க போறது இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுதீங்க? ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. ஏன்னா நீங்க பிறருடைய ஆலோசனையின் பிரகாரம் உங்க குடும்பத்தில் அவ்வப்போது வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு? கொஞ்சம் நுழைஞ்சிட்டு இருக்குல்ல. 3வது நபருக்கு உங்களுடைய குடும்பத்துல நீங்க இடம் கொடுத்தா உங்க குடும்பம் சீரழிந்து விடும். நான் சொல்றது உண்மைதானா? 3வது நபருக்கு என்ன செய்யக்கூடாது? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும்
ஏவாள் மூன்றாவது நபருக்கு இடம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு பாவம் உலகத்தில் பிரவேசித்து நாம் இந்த பாடுகளை என்ன செய்கிறோம், பட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதே போல உங்களுடைய குடும்பத்தில் மூன்றாவது நபருக்கு நீங்க இடம் கொடுத்து விட்டா குடும்பம் பாதிக்கப்படும். குடும்பம் என்ன செய்யும்? அதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்ததான மூன்றாவது வார்த்தை, குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்கிற எந்த ஆலோசனைக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், உட்படாதீர்கள், இடம் கொடுக்காதீங்க. இடமே கொடுக்க கூடாது. நீங்க சந்தோஷமா இருக்கணும். பாடுதோம், சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாய். ஆண்டவரே அதான் சொல்ல, அவ்வளவு பாடுகளையும் சகித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபத்துக்கு 4ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது அதான் சொல்றாரு, எப்பொழுதும் எப்படி இருங்க, சந்தோஷமாயிருங்க, என்ன வேணாலும் நடக்கட்டுமே, எது வேணாலும் நடக்கட்டுமே. இனி அடிக்கடி பாஸ்டம் அப்படிதான் தேத்துவேன். உங்க வீட்டில் எப்படி எனக்கு தெரியாது. நான் சில நேரத்தில் ஏதாவது காரியத்தில் மனம் நொந்து அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும்போது சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, எது நடந்தானே நமக்குள்ள சந்தோஷமா இருப்போம். என்ன வார்த்தை சொல்லுவாங்க, நான் சொன்னதை நீங்க யாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்களே, நமக்குள்ள எப்படி இருப்போம். ஆமா, அந்த சந்தோஷம் வந்துட்டுனா போதும், உங்க குடும்பத்துல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கும். அல்லேலூயா. அதனால குடும்பமாய் சந்தோஷமா இருக்க வேண்டும். 1000 பிரச்சனைகள் வரதான் செய்யும், 1000 கண்ணீரின் பள்ளத்தாக்கு வரதான் செய்யும். நாம் பிறந்து வளர்ந்து இந்த 62 வயசு வரைக்கும் எனக்கு பிரச்சனையும் கண்ணீரும் வறுமையும் தேவைகளும் இல்லாமலே இருந்துச்சு, நிறைய வந்திருக்கு. அவைகள்ல கடந்த 38 வருடமாக 38 வருடமாக என் கூட இருந்து என்னை சந்தோஷப்படுத்துகிறது என் மனைவிதான். ஒருத்தர் அல்லிலே சொல்லுமா, நாங்க அப்படி சொல்ல முடியாது பாஸ்டர். என் பாஸ்டர் மட்டும் போய் கேட்டா என்னையே தான் சொல்லுவாப்புல. நாங்க அப்படி சொல்ல முடியாதுன்னா நீங்க ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்து அப்படி சொல்லக்கூடியதான ஒரு அனுபவத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷத்தை கெடுக்கிற எந்த ஆலோசனைக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, இடமே கொடுக்கூடாது. அந்த கெடுக்க வருது அந்த சாத்தானத்தான் இயேசு பேதுருவை பார்த்து விரட்டினது போல நாமும் விரட்ட வேண்டும். அல்லேலூயா. அது நமக்கு நெருங்கினவங்கிட்ட இருந்தா வரும். யார் இடத்துல இருந்தா வரணும்? ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், இந்த நெருக்கமா இருக்கிறவங்க ஒரு வார்த்தையை சொன்னாதான் இவங்க என்ன செய்வாங்க, சொல்ல மாட்டேங்கல. இந்த நெருக்கமா இருக்கிறவங்க சொன்னாதான் இவங்க என்ன செய்வாங்க, கேட்பாங்க அப்படின்னு சாத்தானுக்கு தெரியும். அந்த நெருக்கமா இருக்கிறவங்க நிமித்தமா வரும்போது நமக்கு ஆண்டவர், நான் அடிக்கடி சொல்வேன், நமக்கு ஒரு கூடுதலா ஒரு அறிவை கொடுத்துருக்காரு. என்ன அறிவு? பகுத்தறிவு. அதை பகுக்கணும். பகுத்து, ஓ சாத்தான் கிரியை செய்கிறான், சாத்தான் விளையாட ஆரம்பிக்கிறான்ட்டு அந்த சாத்தானை இனங்கண்டு விரட்டிடணும். அல்லேலூயா. சரி, அப்போ குடும்பம் சந்தோஷமா இருக்க காணப்படாத 3 குணங்கள். 1 இச்சை, 2 வஞ்சிக்கிறது, 3 நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிற எந்த கெட்ட ஆலோசனைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, உட்படக்கூடாது. சந்தோஷமா இருக்க சில காரியங்கள். 1, இணைந்து ஆலோசியுங்கள், இழந்து என்ன செய்யுங்கள், ஆலோசனைகள் என்றால் வேதம் சொல்கிறது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே என்ன செய்வோம். உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னா
யாராவது ஒரு காரியத்தை சொன்னா மனைவியும் புருஷனும் உட்காந்து ஆலோசனை. அந்த ஆலோசனை இல்லாத குடும்பத்தில் தான் சாத்தான் ரொம்ப விளையாடுவான். சாத்தான் ரொம்ப என்ன செய்வான்? விளையாடுவான். ஆலோசனை இருக்கணும். ஏனென்றால் யோசுவா சொல்கிறார், எப்பா நீங்களாம் எப்படியோ எனக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னா என் குடும்பம். அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்ன? என் குடும்பம். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பல திருப்ப சொல்தான், நீங்கள் கர்த்தரை சேவிப்பீர்களா, நீங்கள் ஆண்டவரை சேவிப்பீங்களான்னு கேட்குறான். கேட்டுட்டு அவன் சொல்றான், நீங்கள் சேவிக்கீங்களோ சேவிங்களையோ, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கா நல்லா இல்லையோ, நானும் என் வீட்டார். அலையிலேயே சொல்ல மாட்டேங்கிங்களே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை என்ன செய்வோம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே என்ன செய்வோம்? சேவிப்போம். முதலாவது நம்முடைய குடும்பம் சந்தோஷமா இருப்பதற்கு ஒரு நாளைக்கு ஒருக்கா இணைந்து சாப்பிடும். ஆலோசனையா சொல்லுதேன், என் மேல தப்பா நினைக்க கூடாது. அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, காலையிலையோ மத்தியானமோ இரவிலையோ ஏதாவது ஒரு நேரம் உட்கார்ந்து ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும். எங்க வீட்டை பொறுத்தவரை மத்தியானம் ஒரு நேரம் தான் நாங்க 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும். காலையில நான் அவசரமா எங்கேயா போக வேண்டியது இருக்கும். சாயங்காலம் நான் கொஞ்ச நேரம் அந்த உலகத்தின் செய்தியை கேட்பேன். அது பாஸ்டமாவுக்கு பிடிக்காது. அவங்க உடனே சாப்பாடு எடுத்துட்டு வெளியில வந்துருவாங்க. ஆனா மத்தியானம் 2 பேரும் ஒன்னா உட்காந்து என்ன செய்வோம்? நீங்க உங்க வீட்டில் அப்படி சாப்பிடுதீங்களா? ஒருத்தரும் தலையை அசைக்க மாட்டேங்க, ஒன்றும் அசைக்க மாட்டேங்களா? என்ன அது? உங்க குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்கிறதான ஒரு அனுபவம். பிள்ளைகள் வந்தாச்சுன்னா பிள்ளைகளோட ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். நான் அதை ரொம்ப விரும்புவேன். எங்க வீட்டில் அப்படிதான் செய்வோம். ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறோங்கிறத சாத்தான் பார்க்கணும். சாத்தான் பார்க்கறது மட்டுமில்ல, வெட்கப்பட்டு போகணும். அந்த சந்தோஷமா இருக்கும்போது சாத்தான் எதையா ஒன்று கொண்டு வந்து போடுவான். அந்த போடும்போது சில நேரத்தில் நமக்கு கோபங்கள் வந்துடுது. போடும்போது சில நேரத்தில் நமக்கு தேவையில்லாத காரியங்களாம் வந்துடுது. அதை இனங்கண்டு விரட்டணும். அல்லேலூயா. அதை இனங்கண்டு என்ன செய்யணும்? விரட்டணும். ஒரு நாளைக்கு ஒரு விஷயாவது ஒன்னா உட்காந்து என்ன செய்யணும்? நான் சொல்றது நல்லதா கெட்டதா சொல்லுங்க. ஒன்னா உட்காந்து என்ன செய்யணும்? சில வீட்டில் நைட்டில் உட்காந்து சாப்பிடும். வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இல்லை கை காலை கழுவிட்டு, என்னையா இன்னைக்கு வேலையெல்லாம் நல்லா இருந்துச்சா, என்னம்மா இன்னைக்கு வேலையெல்லாம் நல்லா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சந்தோஷமா 2 உருண்டையை சோற சாப்பிட்டா வியாதியும் நீங்கும், பலவீனமும் நீங்கும், அங்கே சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். அல்லேலூயா. அதுக்கு இல்லாம நீ தட்டில் சோற போட்டுட்டு இருந்து கிழக்கப்போ, நான் தட்டில் சோற போட்டு மேய்க்க போன்னு சொன்னா உங்களுக்குள்ள பிரிவினையை சாத்தான் என்ன செஞ்சிருவான்? ஏற்படுத்தி. பிரிவினைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க. பிரிவினைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அந்த இணைந்து சாப்பிடணுங்கிற இடத்துல ஒரு நாளைக்கு ஒருக்கவாது குடும்ப ஜெபம் இருக்கும். என்ன ஜெபம் இருக்கணும்? உங்கள் வீட்டில் இருக்கிற 2 பேரும் கூடிய நிச்சயம் ஒரு பாட்டு விடுச்சு, அட்லீஸ்ட் 117வது சங்கீதத்தையாவது வாசித்து ஒரு ஆள் ஜெபம் பண்ணிட்டு போய் படுத்தா அந்த வீட்டில் என்னது இருக்கும்? சமாதானம் என்ன செய்யும்? சந்தோஷம் என்ன செய்யும்? இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கூடி ஜெபம் பண்ணணும். கூடி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். உங்களோட இருக்கும்போது கொஞ்சம் சிலருக்கு வீட்டையா வெளிநாட்டில் இருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கும்போதே ஒரு சின்ன ஜெபம் கூடி ஜெபம் பண்ணலாம். கூடி என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணணும். அந்த கூடி ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால 2 பேராவது 3 பேராவது ஒருமனப்பட்டு இருக்கும்போது. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. நான் எழுதியிருக்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம்
19, 20வது வசனத்தை நீங்க வாசிங்க. 2 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இணைந்து ஜெபிங்கள். ஆலோசிக்கிறது மட்டுமல்ல, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் குடும்பத்திலே ஒருமனப்பட்டிருந்தால், நான் பூமிங்கிறத நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், குடும்பத்திலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நான் எழுதியிருக்கிறது அப்படியே வாசிக்கிறேன். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் குடும்பத்திலே ஒருமனப்பட்டிருந்தால், குடும்பத்தில் அந்த ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது அங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்படுது. அல்லேலூயா. நீங்க 2 பேரும் ஜோமன். முதலாவது ஆண்டவர் 2 பேர் தான் சொல்றார். 2 பேர் குடும்பமா இணைக்கப்பட்டாச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி யாரையும் பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அதையும் சொல்லிடணும் இல்ல, பாஸ்டர் குடும்பமா ஜெபம் பண்ணும் குடும்பமா ஜெபம் பண்ணு சொல்றாருன்னு நினைச்சு யாரையும் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணிடுறாங்க. அது நீங்க செய்கிற பாவம். அதுக்கு தட்ட நீங்க உங்க அம்மா அப்பாவோட தொடர்ந்து ஜெபம் பண்ண, அது பின்னால இருக்கு, அந்த வசனமும் இருக்கு. முதல்ல 2 பேர்னா யார் தான் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்களேன். 2 பேர்னா யார் தான்? கணவனும், வாயே திறக்க மாட்டேங்கல. நீங்க கணவனும் மனைவியுமா இல்லாத ஆள் மாதிரிலாம் தெரியுது. ஏ கர்த்தாவே, 2 பேரு கணவனும் மனைவியும். அதான் அங்க அவங்க ஒருமனப்பட்டாச்சுன்னா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். அடுத்த வசனத்துல தான் ஏனெனில் 2 பேராவது 2 பேரா இருக்கிற இடத்துல 3வது ஒரு நபர் புள்ள வருது. யார் வார? சில நேரத்துல சிலர் சொல்லுவாங்க, ஏண்டா இவனை பெத்த, ஏண்டா இவளை பெத்தது நல்லது, போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வருது பாருங்க, அதுதான் மிகுந்தது. அல்லேலூயா. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். அப்ப இணைந்து ஜெபிங்க. இணைந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குடும்ப ஜெபம் என்ன செய்யணும்? இருக்கணும். 9 மணி ஆகட்டுமே, 10 மணி ஆகட்டுமே, 11 மணி ஆகட்டுமே. நாங்க சில நேரத்தில் அப்படிதான், எங்கேயா போயிட்டு வரும்போது மணி 11 ஆயிரும். அந்த அன்னைக்கு 2 பேர் நின்று ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போய் படுத்துக்கணும். பண்ணிட்டு போய் என்ன செஞ்சிடும்? ஜெபம் பண்ணாம படுக்க மாட்டோம். இணைந்து குடும்பமாய் நீங்க சந்தோஷமாய் இருப்பதற்கு இணைந்த ஜெபம் அவசியம். இணைந்து கர்த்தரை என்ன செய்யணும்? சேவிக்கு. நானும் என் வீட்டார்மை என்றால் கர்த்தரை என்ன செய்வோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரை என்ன செய்வீங்க? இணைந்து. அப்போ 1 இணைந்து சேவிக்கணும், 2வது இணைந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். என்னாச்சு முத்து பிரதர் வீட்டில எல்லாம் குடும்ப ஜெபம் பண்ணாம தூங்க முடியாது. தூங்குனா தட்டி எழுப்பிட்டு வந்துருவாரு, எனக்கு தெரியும். அவர் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண விரும்புதாரு அவ்வளவு நேரம் அங்க அங்க உட்கார்ந்துக்க தான் தாலாட்டு போடணும். எப்படி நான் சொல்றது உண்மையா பொய்யாத்தானா? தெரியும். எங்க வீட்டுல எல்லாம் ஒரு 15 நிமிஷம் இல்லாட்டா 20 நிமிஷம் தான் ஜெபம். ஒரு பாட்டு, அங்க 1 மணி நேரம். அது கர்த்தர் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்வாரு? கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா நாங்க ஒரு பாட்டு, ஒரு சங்கீதம், ஒரு ஜெபம். யாராவது ஒரு ஆள் ஜெபம். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண, நாளைக்கு பாஸ்டர். பிள்ளைகள் வந்தா பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் பிள்ளைகளும் ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளை விட போறது கிடையாது. பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ 1 இணைந்து சேவியுங்கள், 2 இணைந்து என்ன செய்யுங்கள்? ஜெபியுங்கள். 3 ஒருவருக்கொருவர் இணக்கமும் இணங்குதலும் உங்களுக்கு தேவை. இணக்கம், இணங்குதல் 2 உங்களுக்கு தேவை. 2 வசனத்தை கூட நம்ம வாசிப்போம்.
முதலாவது 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8, 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமா இருந்து குடும்பத்துல சந்தோஷமா இருப்பதற்கு என்னது தேவை? சொல்ல, நீயே சொல்லலாம், மைக்கில் சொல்லலாம். என்னது தேவை? இணக்கம் தேவை. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னது இருக்கணும்? இணக்கம் தேவை. அதைத்தான் சிலர் சொல்லுவாங்க, ஈக்கோ. அந்த ஃபேமிலிக்குள்ள என்ன ப்ராப்ளம்? நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறதானே ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை இருக்கிற குடும்பத்தில் என்னது இருக்காது? சந்தோஷம் இருக்க. இணக்கம் இருக்கணும். சேவியரையாட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ ஒரு குடும்பத்துல புருஷன் மனைவிக்குள்ள பயங்கரமான தகராறு. ஃபர்ஸ்ட் மட்டும் வேணா நீங்க கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. பயங்கரமான தகராறு. 2 பேரும் இப்போ கீரியும் பாம்புமா இருந்து ஜெர்மனுக்கு வந்திருக்காங்க. பாஸ்டர்கிட்ட சொல்லி கர்த்தர் இவங்க நான் வாரேன்னு சொன்ன உடனே அந்த ஐயா ஜெர்மனி ரெடியாக இருக்கிறான். வந்த உடனே சொன்னாங்களா, அவங்கள பேச விடலை. சில நேரத்தில் நீங்கள் வரும்போது நான் பேச விட மாட்டேன், நானா பதில சொல்லி என்ன செஞ்சிருவேன், முடிச்சிருவேன். அது மாதிரி பேச விடலையா. 2 பேரும் உட்கார்ந்த உடனே அந்த ஐயா சொன்னாங்களா, புருஷனை பார்த்து, தம்பி, நீ கர்த்தரோடு இருந்தால் உன் மனைவி உன்னோடு இருப்பார். மனைவியை பார்த்து சொன்னாரா, ஏமா, நீ கர்த்தரோடு இருந்தால் உன் மனைவி உன் புருஷன் உன்னோடு இணைச்சு. 2 பேருக்குமே ஒன்று பதில் பேச முடியலையா. ஜெர்மனுங்கையாண்டு சொல்லி ஜெர்மனிட்டு வீட்டுக்கு போனாங்களா. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கு. அல்லேலூயா. நான் இதை எதற்காக சொல்றேன்னா, விளையாட்டுக்காக சொல்லல. அன்னைக்கு அந்த 18ஆம் தேதி வியாழக்கிழமை அந்த ஐயாவிடத்துல உட்கார்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க 2 பேருக்கு முன்னாலும் அவங்க சொன்னதான வார்த்தை அது. நாம் கர்த்தரோடு இசை இருந்திருந்தால் நம்முடைய குடும்பம் கர்த்தரோடு என்ன செய்யும்? இசைந்து என்ன செய்யும்? இணக்கத்தோடு கூட என்ன செய்யும்? இருக்கும். இணக்கத்தோடு என்ன செய்யும்? இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் உங்க குடும்பம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு அவசியம். என்னது அவசியம்? சொல்ல மாட்டீங்களா? என்னது அவசியம்? எனக்கும் அவசியம். நீங்க யாரும் தப்பா நீ நினைக்க மாட்டீங்க. தப்பா நினைச்சாலும் பரவாயில்லை. நான் சொல்லக்கூடியதை நிச்சயம் சொல்லிடணும். நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதுதான் என்னுடைய ஆசை. ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்கணும்னா நீங்கள் ஒருமனப்பட்டவர்களும் இணக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து புருஷன் மனைவி ஆசீர்வதிக்கும், மனைவி புருஷனை ஆசீர்வதிக்கும். நீங்க உங்க பிள்ளைகளை நீங்களே உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கலன்னா யார் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்? சில குடும்பத்துல பிரஜாதி மார்க்கத்துல சிலர் பேசுகிறத கேட்டிருக்கேன். இன்னைக்கு அந்த மனுஷன் என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டார், போறோம் இல்லை ஏதாவது நடப்பதாங்க. நடந்துட்டா யார் உட்காந்து அழ போற? முதல்ல யார் உட்காந்து என்ன செய்யணும்? அல்ல யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. என்கிட்ட இந்த பதில சொன்னா நான் டக்குன்னு சொல்லுவேன், ஏமா நாளைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து போயிட்டா என்னால அழ போறது யாரு? நீதான். ஐயா, என்னால அழ போறது யாரு? நீதான். அதுக்கு பதிலாக இணங்கி ஒருவருக்கு ஒருவர், தப்புகள் இருக்கதான் செய்யும், தவறுதல்கள் இருக்கதான் செய்யும், வியாகுலங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் இயேசு நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு இணக்கம் தேவை. நமக்கு என்னது தேவை? இணக்கம் தேவை. அதுக்கு இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்களா? அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று பாருங்களேன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம்
4வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது என் வாழ்க்கையில் அடிக்கடி இந்த வசனம் என் ஞாபகத்திலே இருக்கும். 10:4 அதிபதியின் கோபம். எனக்கு எதுக்கு அந்த வசனத்தின் மேல உனக்கு சந்தேகம் வந்துச்சு? ஏன் சந்தேகம் வருது? நான் வாசிக்க சொன்னதை வாசித்துட வேண்டியதானே? வாசி. அதிபதியின் மேல் அதிபதியின் கோபம் உன்மேல் எழுப்பினால் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் வந்துச்சுன்னா உங்க வீட்டை விட்டு வெளியில போவாங்க. எப்படி வசனம் சொல்லுதுங்க, நான் சொல்லல. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ கோபம் வந்துட்டு, அதிபதியின் கோபம் உன்மேல் எழுப்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு என்ன செய்யாத. அவங்க ஸ்தானத்தை விட்டு விலகாதனா எங்க விட்டு விலகாத? வீடை விட்டு விலகாத. வீட்டை விட்டு என்ன செய்யாத. எனக்குள்ள என் பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருந்தா என் வீட்டுக்கு வரணும். அங்க சண்டை கிண்டை போட்டுட்டு வந்தா நீ வரவே வேண்டான்ற. அது நீயே சமாளி, நீயே சந்திச்சுக்கணும். என்ன உனக்கு செய்யக்கூடிய கடமையை நாங்கள் என்ன செய்தாச்சு. இனி நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கிதான் என்ன செய்யணும், போகணும். எனக்கும் என்ன செய்யணும் இருக்கணும். அந்த வசனத்தில் அப்படிதான் இருக்கு. அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் ஒரு ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் என்ன செய்யும், அமர்த்தி போடும். எனக்குன்னா பெரிய தப்பு இருக்கும், அது அப்படியே என்ன செஞ்சிடும், அமர்த்தி போடும். என்ன பண்ணும், அப்பா அம்மாவுக்கு முன்னால் என்ன இணங்கி தான் போகணும். வீரியமா போகக்கூடாது. நல்ல பையன், எங்களுக்கு ஒரு பிள்ளை மாதிரி சொன்னோடனே உங்களுக்கு கோவம் வந்துடக்கூடாது. பிள்ளை மாதிரி வருவான், அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் கோவப்பட்டுருவான். ஆனால் என்கிட்டையும் பாஸ்டர் மட்டும் நினைச்ச மாட்டான். எனக்கு நாங்கள் என்ன சொன்னாலும் அது சரி மாமா. இணங்குதல் பெரிய குற்றங்களை என்ன செய்யும், அமர்த்தி போடும். பெரிய அங்க பாகிஸ்தான் இந்தியா யுத்தத்தோட பெரிய யுத்தமே நடத்திருக்கோம். உதாரணத்துக்கு சொல்றேனே, எங்க வீட்டுல சண்டை வராமலையா இருக்கு. என்னைக்கா ஒரு நாள் எனக்கும் பாஸ்டர்மாவுக்கும் வாய் தகராறு வந்துடும். கோபத்துல நான் போய் சாப்பிடாம படுத்துக்கிடுவேன். கோபத்துல என் பாட்டில் போய் படுத்துக்கிடுவேன். படுத்தாச்சுன்னா அவங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா என்னைய வந்து சாப்பிட கூடுவாங்க. என்னைய வந்து என்ன செய்வாங்க, சாப்பிடக்கூடாது. சாப்பிட வேண்டியதானே அப்படிம்பாங்க. நான் எஞ்சி போயிடுவேன் சாப்பிட. என் மேல தப்பு இருந்தா நான் போய் ஏமா சாப்பாடு வைமா, ஏமா என்னது வை. நாங்க கோவப்பட்டு இது வரைக்கும் நான் தனியா போய் கடையில போய் 4 இட்லி வாங்கி நான் சாப்பிட்டது இல்லையே. இணங்குதல் பெரிய குற்றங்களை என்ன செய்யும், அந்த குற்றங்கள் அமர்ந்து போகாதபடிக்கு சில நேரங்கள் நம்முடைய மாம்சிகம் செயல்படுகிறது. அந்த மாம்சிகத்தை பரிசுத்த ஆவியினால நிரம்பி அடக்கிவிட்டால் நம்முடைய குடும்பத்தை போல சந்தோஷமான குடும்பம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க வீட்டில் நடக்கும். சில நேரங்கள்ல டென்ஷன் ஆயிடும். சுகர் கொஞ்சம் ஏறிட்டுனா டென்ஷன் நினைக்கிறோம். டென்ஷன் வந்துச்சுன்னா நான் சாப்பிடாம போய் படுத்துக்கிடுவேன். மறுபடியும் பக்கத்தில் வந்து சாப்பிட வேண்டியதானே, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சுன்னா நம்ம பாட்டில் போயிருந்தோம். நம்ம பாட்டில் என்ன செஞ்சிருந்தோம், போயிருந்தோம். ஏமா சாப்பாடு வைமான்ட்டு. மாதிரி ஏன் மேலே தப்புக்குன்றீங்களா, சாப்பாடு ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிட்டு அந்த டிவி ரூமில் ஒரு கட்டில் இருக்காங்க, படுத்துக்கிடுவாங்க. நான் போய் ஏமா சாப்பாடு வைமா அப்படின்னாச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை என்ன செஞ்சிருது, சொல்ல மாட்டேங்கிங்களா, பிரச்சனை என்ன செஞ்சிருதுக்கு. அது அந்த நாளையே முடிச்சிடணும். அதை 7 நாளைக்கு இழுத்து வச்சா 7 பிசாசு உள்ள வந்து என்ன செஞ்சிருவான், உட்கார்ந்துருவான். 7 பிசாசு உள்ள வந்து உட்கார்ந்தாச்சுன்னா அதை விரட்டுறதுக்கே 7 வருஷம் ஆயிரும். என்ன சிலருக்கு ரொம்ப சிரிப்பு வருத, காரணம் என்ன, 7 பிசாசு உள்ள வந்து என்ன செஞ்சிருவான், உட்கார்ந்துருவான். அப்படின்னா ஒரு பிசாசை விரட்ட ஒரு வருஷம் ஆகும். 2வது பிசாசை விரட்டதுக்கு அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்து மறுபடியும் ஆயிட்டுனா 7 70 ஆயிரும், 70 700 ஆயிரும், 700 7 லட்சம் ஆயிரும். இப்படி பெருகிக்கிட்டு தான் போகுதே தவிர வேத வசனம் சரியாய் சொல்கிறது, இணங்குதல் பெரிய குற்றங்களை என்ன செய்யும், அப்படியே துரத்தி போட்டு உங்க குடும்பம் சந்தோஷமா. உங்க குடும்பம் எப்படி இருக்கணும்,
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த புருஷன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்க வேண்டுவதுதான் வேதாகமத்தின் பிரமாணம், இயேசுவினுடைய கட்டளை. இந்த வேதமும் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. வேதாகமத்தில் உள்ள பரிசுத்தவான்களை பாருங்கள். வேதாகமத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எவ்வளவு பரிசுத்தமாய் ஜீவித்தார்களோ அதே போல நாமும் பரிசுத்தமாய் ஜீவிக்கும் போது நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஆபிரகாமை போல என்னை ஆசீர்வதித்துள்ளோம், ஈசாக்கை போல என்னை செழிப்பாக்கிறோம், யாக்கோபை போல என்னை பேரு பிரஸ்தாபத்தோடு வச்சிரும், யோசேப்பை போல நான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என் அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? சும்மா பேரை சொல்லி ஜெபிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்க வாழ்க்கையை அலசி பார்த்து அவர்கள் எவ்விதமாய் கர்த்தருக்கு பயந்து நடந்து குடும்பத்தை கட்டினார்களோ அதே போல நாம் கட்டும்போது தான் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோமா? நேரத்தை எடுக்க விரும்பலை. எனக்கு அடுத்தாப்புல ஒரு சின்ன ஆலோசனை நேரம், அதுக்கப்புறம் கோடாங்கிப்பட்டிலேருந்து வந்ததான் அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை இந்த தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பேசி இருக்குமா? உடைய குடும்பத்துல புருஷன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? இந்த வசனத்தை கர்த்தர் வியாழக்கிழமை எனக்கு கொடுக்கும்போது நாங்க கார்ல போகும்போது இதை குறித்து சம்பாஷித்து கொண்டு போனோம். நாங்கள் இதை குறித்து தான் சம்பாஷித்து கொண்டு வருகிறோம் என்பது அந்த ஐயாவுக்கு தெரியாது. அவர்களும் இதை குறித்து தான் பேசினார்கள். திரும்பி வரும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம், ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தை உண்மை, அதை நான் சபையில வச்சிருவேன், பலிபீடத்தில் வைத்து விடுவேன். பலிபீடத்தில் வைத்ததற்கு பின்பு அநேக குடும்பங்கள்ல மாற்றங்கள் காணப்பட வேண்டும் என்று நான் ஜெப சிந்தனையோடு கூட வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதை தான் இப்பொழுது வாங்கிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவரே, என் குடும்பம் சந்தோஷமா இருக்கக்கூடாதபடிக்கு என்கிட்ட என்னையா இருக்கு? என்கிட்ட இருக்கிறதுன காரியத்தை நீர் ஆராய்ந்து பார்த்து எனக்கு வெளிப்படுத்தும். அதுல நான் இணங்கிருந்தேன். இணங்குதல் பெரிய குற்றங்களை அமர்த்தி போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இதுல ஈக்குவெல்லாம் பார்க்க கூடாது. குடும்பத்துல ஈக்குவ பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா, நான் பெரியவனா நீ பெரியவனா என்று பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா குடும்பம் சந்தோஷமா இருக்காது. குடும்பம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய பிரமாணம். அந்த வேதமும் அதைத்தான் சொல்கிறது. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசித்தோம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லா சிறுநெறிகளையும் குழிநெறிகளையும் தோட்டத்தை விட்டு அகற்றிவிட்டு அந்த சந்தோஷத்தை உருவாக்குகிற இயேசுவை நான் இறுக பிடித்து நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருப்போம் என்று சொல்கிறவர்களை மட்டும் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. 2 கரங்களையும் உயர்த்தி, அப்பா 2 கரங்களையும் உயர்த்தி ஜெபிக்கிறதான பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்து, தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து, ஆண்டவரே இவர்கள் இணங்கி இசைந்து ஒன்றுபட்டு ஆலோசித்து ஒருமனப்பட்டு குடும்பத்தில் காணப்படும் போது எந்த 3வது நபருக்கும் இடம் இல்லாதபடிக்கு சந்தோஷமா இருக்க கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டியது. சந்தோஷமா இருக்க இருக்க வியாதிகள் நீங்கும் கர்த்தாவே. சந்தோஷமா இருக்க இருக்க இருதயம் பூரிப்படையும் கர்த்தாவே. சந்தோஷமா இருக்க இருக்க தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வீட்டில் வந்து இறங்கும். அவிதமான காரியங்கள் இந்த சந்தோஷத்தினால என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆசீர்வதித்தல்லும் கிருபை கொடுக்கட்டும், பலப்படுத்தும். பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி. வசனத்தை கேட்க போகிறவர்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அப்படியே